This video sponsored by BuyMoot. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். $250 பேருக்கு ஒரே டாய்லெட். துர்க்கி ஏர்போர்ட்டில் 40 மணி நேரமாக சிக்கிய இந்திய பயணிகள். என்ன ஆச்சு? லண்டனில் இருந்து மும்பை வந்து கொண்டிருந்த விர்ஜின் அட்லாண்டிக் விமானம் திடீரென துருக்கியில் தரையிறக்கப்பட்டது. சுமார் 40 மணி நேரமாக அந்த விமானம் துருக்கியிலேயே இருக்கும் சூழலில் அதில் இருந்த இந்தியர்கள் உட்பட சுமார் 250 பயணிகள் பெரும் சித்திரவதை எதிர்கொண்டனர். இது தொடர்பான போட்டோ வீடியோ வெளியாகி பேசு பொருளாகியுள்ளது. ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்ல பெரும்பாலான சூழ்நிலைகளில் விமானங்களே ஒரே சாய்ஸாக இருக்கிறது. வேகமாக செல்ல முடியும், சௌகரியமாக பயணிக்கலாம் என பல காரணங்கள் இருப்பதால் விமான பயணங்களையே மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் விமான பயணங்கள் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு மோசமாகவும் போய்விடுகிறது. இப்படி ஒரு சம்பவம் தான் இப்பொழுது நடந்துள்ளது. அதாவது விர்ஜின் அட்லாண்டிக் விமானத்திற்கு சொந்தமான விமானம் லண்டனில் இருந்து மும்பைக்கு வந்து கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் இந்தியர்கள் உட்பட சுமார் 250க்கு மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். அந்த விமானம் இப்பொழுது 40 மணி நேரத்திற்கு மேல், அதாவது சுமார் 2 நாட்களாக துருக்கியில் தியார்பாகிர் விமான நிலையத்தில் சிக்கியுள்ளது. இதனால் விமானத்தில் உள்ள இந்தியர்கள் உட்பட பலரும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த VS358 விமானம் லண்டனில் இருந்து மும்பைக்கு வர வேண்டி இருந்தது. இருப்பினும் நடுவானில் அது திடீர் மருத்துவ எமர்ஜென்சி காரணமாக துருக்கியில் உள்ள தியாபாகிர் விமான நிலையத்தில் தரையிறங்கப்பட்டதாக விமான நிலைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். விமானம் துருக்கியில் தரையிறங்கிய பிறகு விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. அது இப்பொழுது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விர்ஜின் அட்லாண்டிக் செய்தி தொடர்பாளர் மேலும் கூறுகையில், எங்கள் பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு மட்டுமே நாங்கள் எப்பொழுதும் முன்னுரிமை அளிப்போம். தற்பொழுது ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். தேவையான தொழில்நுட்ப ஒப்புதல்களை பெற்று பிறகு ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி மதியம் 12 மணிக்கு விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்படும். ஒருவேளை தேவையான ஒப்புதலை பெற முடியவில்லை என்றால் வேறொரு விமானம் மூலம் எங்கள் பயணிகள் மும்பைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இதற்கிடையே பயணிகளுக்கு துருக்கியில் தங்க, ஹோட்டல் மற்றும் உணவு ஏற்பாடு செய்துள்ளோம். பிரச்சனையை விரைவாக சரி செய்ய முயன்று வருகிறோம். தற்பொழுது என்ன சூழல் என்பதையும் பயணிகளுக்கு சொல்லியே வருகிறோம் என்றார். அதே நேரம் ஏர்போர்ட்டில் சிக்கி தவிக்கும் பயணிகளுக்கு, அதாவது குடும்ப உறுப்பினர்களும் சமூக வலைத்தளங்களில் சொல்லும் தகவல்கள் வேறு விதமாகவே இருக்கிறது. அதாவது விமான நிலையத்தில் காத்திருந்த 300க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு ஒரே ஒரு கழிப்பறை இருப்பதாக பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கடும் குளிர் நிலவும் சூழலில் பெட்ஷீட் கூட வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கு எடுக்கப்பட்ட பல்வேறு போட்டோக்களும் வீடியோக்களும் இணையத்தில் வெளியாகி பகிர் கிளப்புவதாக இருக்கிறது. இதில் பயணிகள் பலர் ஏர்போர்ட்டில் நின்று கொண்டு இருப்பதும் ஏர்போர்ட்டிலேயே ஓரமாக படுத்து தூங்குவதும் தெரிகிறது. பலரும் தங்க ஹோட்டல் வசதி ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.